ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்படுகிறீர்களே. எல்லோருடைய முகமும் சோர்ந்து வாட்டமா காணப்படுகிறது. என்னாச்சு? உங்க முகம்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்கு. ஏன் தெரியுமா? வாசிக்கிறேன், திரும்ப கேளுங்க. திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். ஏனெனில் அவர்கள் சரியான, தகுதியான, திறமை மிக்க, நல்ல ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். வேலையோ நிறைய இருக்கு, ஆனால் சரியான, தகுதியான, திறமையான, அறிவுள்ள, பண்புள்ள வேலையாட்களோ குறைவா இருக்கு. உங்க சோர்வுக்கான காரணம் தெரிஞ்சிட்டா இறையேசுவில் இறை சொந்தங்களே, நம் ஊர் சோர்வில் தான் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். எல்லோருடைய முகமும் சோர்ந்தே காணப்படுகின்றன, முக வாட்டத்தினுடனே காணப்படுகின்றன. ஏன் தெரியுமா? சரியான தலைமைத்துவ தலைவர்கள் இல்லாததால் ஊர், இந்த சமூகம் சோர்ந்து காணப்படுகின்றது. ஆமா இல்லையா? ஒரு நல்ல ஆயன், ஒரு நல்ல தலைவன் 4 முக்கிய பண்புகள் இருக்க வேண்டும். என்னதெல்லாம் தெரியுமா? நம் ஊரில் உள்ள குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பங்கு தந்தையர்கள், ஊர் தலைவர், பஞ்சாயத்து தலைவி, அன்பிய தலைவி, யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த 4 பண்புகள் இல்லை என்றால் அந்த ஊர், அந்த திருச்சபை சோர்ந்து தான் காணப்படும். என்னது? அறிவு, பரிவு, துணிவு, பணிவு. என்னதெல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். அறிவு, பரிவு அல்லது இரக்கம், பணிவு, துணிவு. இந்த 4ம் உங்கள் தந்தையர்களிடம், உங்கள் குடும்ப தலைவி, தலைவன், பெற்றோர்களிடம், ஊர் தலைவரிடம், அன்பிய தலைவி, தலைவனிடம், பஞ்சாயத்து தலைவியிடம் இருந்தால் இந்த ஊர் எப்படி காணப்படாது? சரியான, தகுதியான, திறமை மிக்க, அறிவு மிக்க, துணிவு மிக்க தலைவர்களை நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், ஊர் தலைவராக தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் இந்த ஊர் எப்படி காணப்படாது? சோர்ந்து காணப்படாது. இன்று நற்செய்தியில் நாம் காண்கிறோம், இயேசு மக்களை பார்த்து பரிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். நானும் சில நேரம் நம்ம ஊரை பார்க்கச்சில இன்னைக்கு 2 காரியங்கள், வரும் நாட்கள் சொல்கிறேன், இன்று 2 காரியங்களுக்காக பரிவுபடுறேன். ஏன் இப்படி இருக்கு? பெரிய ஊராச்ச, ஏன் இப்படி சோர்வு போட்டுவே இருக்குது, வாட்டமா இருக்கு? 1, தண்ணீர் பிரச்சனை. அறிவுள்ள, பணிவுள்ள, துணிவுள்ள தலைவர்கள் இருக்குமாயின் இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்ந்து நம் சோர்வுகள், வாட்டங்கள் மாறி நல்லா இருப்போம். 2வது, நம் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் விளையாடக்கூடிய ஒரு நல்ல விளையாட்டு மைதானம் இருக்கா? சோர்ந்து காணப்படுகிறது. மற்ற ஊர்களுக்கு போய் சென்று பாருங்கள், அழகிய ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கும். பிள்ளைகள் அங்கே மாலை காலை வேளையிலே அழகாக தன்னுடைய உடற்பயிற்சி செய்யவும், திறமைகளை வளர்த்து கொள்ளவும் நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. ஆனால் நம் ஊரில் வீடுகள் மாடி மாடியாக இருக்கிறது, டிசைன் கப்பல் போல இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் வளரக்கூடிய விளையாட்டு மைதானம் இல்லை, சோர்ந்து காணப்படுகிறது. ஆகையால் இந்த ஊருக்கு நல்ல ஆயன் வேண்டி, தகுதியான, அறிவுள்ள, பணிவுள்ள,
துணிவுள்ள ஆயர்கள் வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமென்.